வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாங் டைம் நோ சி. ரொம்ப நாள் ஆயிருச்சு பார்த்து. பட் இருந்தாலும் குட். கிட்டத்தட்ட 1 வருஷம்க்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம். நம்ம டீம் ஆரம்பிச்சும் ஒரு வருஷம் ஆயிருக்கும்னு நம்புறேன். ஒரு வீடியோ கூட போடாம இந்த வருஷத்த கடந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஓகே, ஃபைன். ஒரு குட்டி கதை. ஒரு நாள் சாயங்காலம் ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா எதுவுமே கிளிக் ஆக மாட்டேங்குது. திடீர்னு வந்து ஒரு அட்ரினல் ரஷ். லைஃப்க்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும். வாட் இஸ் நெக்ஸ்ட்? நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற மாரி ஆ ஏதோ தேடிக்கிட்டே இருந்து, எத தேடுறேன்னே தெரியாம கடைசியில டிசப்பாயின்ட்மென்ட் ஆயி, ஒரு மாரி இருந்த சமயம், சரி ஒரு பேக்கரியில போய் போளி சாப்பிடலாம் அப்படின்னு அட்ராக்ட் ஆயிட்டு, அந்த பேக்கரியில போய் சுட சுட ஒரு போளிய வாங்கிட்டு, போய் ஒரு ஓரமா உட்கார்றப்ப, ஒரு நம்ம பேக்கரியில வச்சிருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு இனிப்பையும் ஒவ்வொரு ஏரியால வச்சு அத அடைச்சிருக்காங்க. அந்த அடைச்ச பாக்ஸ்க்குள்ள ஒரு வந்து சண்டை கட்டிக்கிட்டு இருக்கு, பாக்ஸ்லேருந்து வெளிய வர்றதுக்கு. எனக்கு அத பார்த்தோனே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மைண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ, அத பத்தி தான் இந்த வீடியோவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உள்ள ஃபுல்லா இனிப்பு. இருந்தாலும் அந்த வந்து வெளியில வர்றதுக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ, கிட்டத்தட்ட என்னோட மனநிலைய அது பிரதிபலிப்பா தான் நான் வந்து அந்த இடத்துல எடுத்துக்கிட்டேன். ஸோ, இந்த வருஷம் வந்து நம்ம எதுவுமே பண்ணல. ஒரு மாரி ரொம்ப எம்ப்டியா போயிருச்சு. உண்ம அதுதான். யூடியூப் வீடியோஸா இருக்கட்டும், பர்சனல் லைஃபா இருக்கட்டும். பட் சம்ஹவ் வி சர்வைவ்டு. அதுவே பெரிய விஷயம். அதையும் தாண்டி கிட்டத்தட்ட அந்த மாரி தான். உள்ள இருக்கிற எல்லாமே இனிப்பு பண்டங்கள், ரொம்ப புடிச்ச விஷயங்கள். இருந்தாலும் அதுலேருந்து வெளியில குயிட் பண்ணணும், வெளிய போணும் அப்படின்னு சண்டை போடுறதா இருக்கட்டும். ஈயோட மனநிலை என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் என்னோட மனநிலைய சொல்றேன். ஸோ தேர் ஆர் சம் டைம்ஸ் நான் எதுவுமே பண்ணாம சுமூகமா போறதே வந்து குட், நைஸ். நல்லபடியாவோ, ப்ளசன்ட்டாவோ, எந்த ப்ராப்ளமேட்டிக் இல்லாம. பட் தேர் ஆர் சோ மெனி நல்ல நல்ல மொமெண்ட்ஸும் லைஃப்ல நடந்திருக்கு. 2025 அதில வந்து ஏகப்பட்ட குட் திங்ஸ் ஹேப்பன். பட் நெறைய நேரங்கள்ல என்ன நடக்குதுன்னா, நம்ம நல்ல விஷயத்துல இருக்கோம், நம்ம குட்டா இருக்கோங்கிறது தெரியாமயே நம்ம அதில ட்ராவல் பண்ணிருப்போம் இல்லையா? மேபி வெளிய இருந்து பார்க்குறப்ப ஒரு ப்ராக்ரெசிவா எதுவுமே பண்ணல, ஒரு எதுவுமே நடக்காத மாரி இருந்தாலும், எதுவுமே நடக்காம எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குங்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இல்லையா? ஸோ, என்னோட ரிஃப்ளெக்ஷன் அந்த இருந்து இப்படியானதா இருந்தது. கிட்டத்தட்ட அதுதான் இந்த வருஷத்துக்கான ரீகேப் ஆர் விராப்பா இருக்கட்டும். ரீகால் பண்ணி பார்த்தோம்னா, எதுவுமே பண்ணாத மாரி இருக்கு. பட் எதுவுமே ப்ராப்ளமேட்டிக்கா இல்லங்கிறதையும் நம்ம பாசிட்டிவான ஒரு நோட்டா எடுத்துக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். பட் ஹோப் இனிமேல் வந்து கன்டினியூஸா வீடியோஸ் வரும்னு நம்புறேன். ஹோப் ஃபார் தி பெஸ்ட்.